கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நமக்கு பின்னாடி வருகிற ஊழியக்காரர்களுக்கு இடம் வேண்டி இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற மகன்ராஜையா வேதராஜையா முன்னாடி வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவக்கரம் நம்மோடு இருப்பதாக. ஸ்தோத்திரம். பள்ளியிலே வந்து 50 பேர் கணக்கு. நல்லவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு எல்லா துதிகளும் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இந்த நேரத்தில் விரும்பப்படுவோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூடுகை, ஜெப ஐக்கிய கூடுகை என்பது ஜெபிக்கிற கூடுகை. இதிலிருந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஜெபங்களினாலே ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஜெபங்களினாலே ஆண்டவர் மகத்தான கிரியைகளை செய்கிறார். இந்த இடத்த ஸ்தோத்திரம். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இதில் வரமாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. அவ்வளவு கடுமையான கொடுமையான ஒரு இடம் தான். இந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு நாள் எபினேசி பாஸ்டம் அவர்களும் அவருடைய கணவர் பெருமையான சிவகுமார் ஐயா அவர்களும் ஸ்தோத்திரம் இந்த இடத்தை குறித்து பேசிய போது ஆண்டவர் சொன்னார், இது ஆண்டவர்களுக்கு கொடுத்த 5 தாளங்கள், இதை அப்படியே வைக்கக்கூடாது. இதில் ஆண்டவருக்கென்று ஒரு ஜெப வீடு கட்டப்பட வேண்டும், ஊழியத்திற்கான ஒரு கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று 2 நாட்கள் இதற்காக ஜெபித்து ஆலோசித்து தேவ சமூகத்தில் பிரயாசப்பட்டு எப்படி செய்வது அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நாங்கள் இதில் ஸ்தோத்திரம் எங்கள் வீட்டில் ஜபம் நடத்துவதற்கு ஒரு சின்ன தார்பாய் போட்டோம். அந்த தார்பாயை பால் பாஸ்டருடைய சர்ச்சை விழுந்துச்சு. அவங்களுக்கு கொண்டு போட்டோம். அவங்களுக்கு சீட்டு போட்டு அடைச்சி கொடுத்துட்டு திருப்பி அந்த தார்பாயை இங்கே போடுவோம். ஸ்தோத்திரம் 5000 ரூபா அந்த தார்பாய் கிட்டத்தட்ட நல்லா உழைச்சி, கிட்டத்தட்ட 10 வருஷம் உழைச்சி. இங்கே வந்து 2 வருஷம் அந்த தார்பாய் போட்டு தான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அதை பார்த்தார். இன்னைக்கு அழகா 11 லட்சம் 12 லட்சத்துக்கு கட்டி கொடுத்தாங்க. 16 லட்சத்துக்கு கட்டுகிறார். எல்லாரும் கரங்களை கட்டி உங்கள் தெய்வத்தை மையப்படுத்தி ஆண்டவர் இப்படி செய்தாரே என்று சொல்லி அவருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருவர் இந்த நேரத்தில் ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மத்திய குழு தலைவர் பாஸ்டர் ஜெபமணி அவர்கள் வந்து இந்த காரியத்துக்காக அவங்களும் ஒரு சபை கட்டியிருக்கிறாங்க. 12 வருஷம் இங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு அங்கே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 100 ஆத்மாக்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவங்க ஜெபிக்கும் போது இங்கேயும் எத்தனை ஆத்மாக்கள் வரும்? ஆமாம், 100 ஆத்மா. இப்போ 13 ஆத்மாக்கள் இருக்கிறாங்க சொன்னாங்க. சிஸ்டர்கிட்ட கேட்டேன், கிறிஸ்மஸ்க்கு எத்தனை பேருக்கு எடுத்து கேட்டேன். எங்களுக்கு வர்றவங்க 13 பேருக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 13 நபர்கள் இருக்கிறாங்க. 15ல் 2 பேர் ஆண்டவருக்கு போயிட்டாங்க. ஒன்று எங்கள் கோஆர்டினேட்டர், இந்த ஆலயத்தின் கோஆர்டினேட்டர் காசியம்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அவங்களுக்கு துணையாளர் அருமையான ஐயாவுடைய சிவகுமார் ஐயாவுடைய அண்ணன் அவர்கள் ஆண்டவருடைய மைமைக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். 9 பேர் இருக்காங்க. தேவன் நூற்றுக்கணக்கான ஆத்மாக்கள் தரணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், இன்னும் மேன்மைப்படும். சிவகுமார் ஐயாவுக்கு நல்ல சுகம் கொடுக்கும். ஒரு நல்ல கணவர் அவர் பாருங்கள், வேறு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து பாருங்கள், இந்த இடத்த ஆண்டவருக்கு பிரதேசத்தை செய்து இந்த ஆண்டவருக்கு இந்த இடத்துல இந்த கட்டடத்தை கட்டி ஊழியத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்து நடக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் உள்ள மகிழ்கிறார்கள். ஆமென். ஜெபிக்கலாம்.
பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இடத்த தேவனுக்கு என்று ஆண்டவரே இதை கொடுத்த அந்த குடும்பத்தையும் ஆண்டு ஒவ்வொரு தேவன் தாமே கதர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சோதரேசு சுவாமி, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசன்னம் பண்ண வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த சபைக்குள்ள கத்தர் தாமே ஆத்துமாக்களை கொண்டு வாங்க சுவாமி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆயிரமா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷ வெளிச்சமா இந்த ஸ்தலம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறபடி இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என்னுடைய கண்களும் செவிகளும் திறந்தே இருக்கும் சொன்னது போல இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல ஒவ்வொரு ஜெபிக்கிற ஜெபமும் ஆண்டவர் சமூகத்துல அதுக்கு பதில் தரும்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல அநேகர் விடுதலை பெறணும் சுவாமி ஆண்டவரே. இந்த இடத்துல அநேகர் ரட்சிக்கப்படணும்ப்பா ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை இந்த சபைக்குள்ள சேர்க்கும்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதரப்பா, வாஸ்தவம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் சகோதரோடு இணைந்து எடுக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் கர்த்தருடைய கிருபை தேவனுடைய கரம் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று நெகேமியா நாட்கள் இருந்த தேவ கரம் இந்த குடும்பத்தோடு இந்த வழிநடத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இதை முதல் கொண்டு ஆண்டவரே தேவன் தாமே அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது கர்த்தர் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகருடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த சபைக்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. கல்லான இருதயங்களை மாற்றும் ஆவியானவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆத்துமாக்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இன்னுமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசப்பா, ஸ்தோத்திரம். நீர் என்னை தைரியப்படுத்தி மறுபடியும் தேற்றுவீர் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த குடும்பத்தாரும் ஆண்டவர் தைரியப்படுத்தி மீண்டுமாய் கர்த்தர் தம்மை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த 8வது மாத கூடுகை மிக சிறப்பான ஒரு கூடுகை. சபை கட்டப்பட்டு அந்த ஆலயத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, அது தேவனுடைய வெற்றியை கொண்டாடும் ஒரு கூடுகை. ஆண்டவர் தான் இதில் மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் சபை கட்டப்பட்டு மகிமைப்படுத்திய இடங்கள் நம்ம ஸ்தோத்திரம். பள்ளிக்காரணை சம்மஞ்சி பள்ளிக்காரணையில் ஒரு 8 லட்சத்துக்கு சார்லஸ் ருக்மணி அம்மா கட்டினாங்க. ஸ்தோத்திரம். செம்மஞ்சேரியில் 220 லட்சம் 2.25 கோடிக்கு பேராய டாக்டர் ஸ்தோத்திரம் சங்கீத சுவாமி நிலையை கட்டினாங்க. நம்ம தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரொம்ப சிறப்பு. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிற போது அது அதை விட பெரிய காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். நோவாவை பார்த்து தேவன் சொன்னார், ஆலயத்தை கட்டு அப்படின்னு. அவன் அப்படியே அந்த வேலையை கட்டுன்னு சொன்னான். அதை அப்படி கட்டி முடித்தான். மோசையை பார்த்து சொன்னார், ஸ்தோத்திரம், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு என்று சொன்னார். கட்டினான். இல்லையா? இப்போ ஒரு 2 ஜெப குறிப்பு, மிக முக்கியமான ஜெப குறிப்புக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய பாஸ்டர் தாமரணை அவர்கள் 2 ஜெப குறிப்புக்காக சீக்கிரமாக 4 நிமிடங்களில் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் கடந்த நாட்களில் சுவிசேஷ பயணத்தில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கள் கூட வந்தாங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு காரியம். எத்தனையோ கஷ்டங்கள். கன்னியாகுமரி வரைக்கும் எங்கள் கூட ஐயா அவர்கள் வந்தாங்க. கன்னியாகுமரி சபைகள், ஊழியரைக்கங்கள், ஸ்தோத்திரம், தூத்துக்குடி ஊழியரைக்கங்கள், மதுரை பிரதிஷ்டை இயக்கங்களில் எங்களோடு இணைந்து செயல்பட்டாங்க. ஐயா 68 வயசாச்சு பாருங்கள். வாலிபன் மாதிரி சாப்பு போட்டு சொல்லாமல் கூட வந்து ஊழியத்தை செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். கரங்களை கட்டி வாழ்க்கை சொல்லி அவர்கள் ஜெபிக்கும்படியாக கிடைக்கும். ஜெபிக்கலாம். புகழ்வது என்றால் ராஜா தான் கற்றுக்கணும். ஏனென்றால் எல்லாரும் உயர்த்தி வைத்து மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு தேவ மனுஷர். அதனாலே இந்த வாய்ப்பை கொடுத்து ஜெபிக்கும்படியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்து ஜெபிக்கலாம். ஏனென்றால் கேரளா தேசத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குடும்பங்கள் அழிக்கப்பட்டது. நீங்கள் எல்லாம் டிவியில் ஸ்டேஜில் ஜெபித்து இருக்கிறீங்க. அநேக ஜெப ஊழியர்கள் மத்தியில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். நாமும் ஜெபிப்போம். அவர்களுக்காக கேரளாவிலே குடும்பங்களை இழந்து, வீடுகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவினர்களை இழந்து அநேக பேர் பாதிக்கப்பட்டார்கள். உணவுக்காகவும் இன்னும் உடல்கள் இன்னும் புதைக்கப்பட்டுகிறது என்று ஆராய்ச்சி செய்து அநேக பேர் அதை தேடிக்கொண்டிருக்கிறார். அதுக்காக நாம் ஒரு ஜெபிக்கலாம்.
கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். கேரளா இருக்கிற நாளிலே வயநாடு அந்த இடத்துல இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேரளாவில் அடிக்கடி வெள்ளங்கள் பாதிப்பு இந்த நாளிலே வருகிறது. இந்த மாதத்திலே அநேக இடங்களிலே வெள்ளங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல் இந்த வயநாடிலே கேரளாவில் ஜனங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் பள்ளியில் கூட ஒரு செய்தியில் கேட்டோம். டீச்சரும் அவரும் அந்த பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருந்தார். மறுநாள் பார்த்தா ஒரு நிமிடத்திலே அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் சொல்லி ஒருத்தர் சாட்சியாக சொல்லினேன். ஆனால் கர்த்த நாளிலே அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை கற்று அறிந்திருக்கிறேன். இதுக்காக அரசாங்கங்கள் அப்படியா தன்னார் இப்படியா எல்லாம் இணைந்து அநேக ஊழியக்காரர்களோ இதுக்காக ஒரு நாள் காணிக்கை நான் வயநாடுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அதுக்காக பொருத்தனை செய்து அநேக பேர் கொடுத்து உதவுகிறார்கள். இந்த உதவு காலங்களில் இந்த நாளிலே அந்த பிள்ளைகளை நாளிலே ஆசீர்வதிப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. அரசாங்கத்தில் கிடைக்க வேண்டிய உதவிகளை கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளைகளை இன்னும் உயிர்ப்பிக்க கர்த்தர் கிருபை செய்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. மத்திய அரசு மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகளையும் அந்த கேரளா அரசுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அவருடைய இதயத்தில் பேசி அப்படியா அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறேன். அதை கர்த்தர் ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். அப்படியா நம்முடைய இன்னொரு ஜெப குறிப்பு, தமிழ்நாட்டிலே அநேக ஊழியக்காரர்கள் நாளிலே கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சபைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி கொண்டிருக்கிறார்கள். சபை பாதியிலே கட்டப்பட்டு அப்படியே நிற்கிறது. அந்த சபைக்கு தேவையான இன்னும் எலக்ட்ரிஷியன் மற்ற காரியங்கள் அது மாதிரி தரை போடாத காரியம். அதில் இந்த தமிழ்நாட்டில் சென்னையிலே அநேக இடங்கள் இருக்கிற எல்லா சபைகளாக நான் ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த தமிழ்நாட்டில் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அநேக பேர் சபைகள் கட்ட முடியாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சபை கட்டுவதற்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அநேக பிள்ளைகளுக்கு இன்னும் தேவைகள் அதிகமாக இருந்தாலும் என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு எட்டாததும் அறியாததும் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்களித்த தேவன் கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்தது. எந்தெந்த சபைகள் எல்லாம் கட்டப்படாது இருக்கிறதோ அந்த பண தேவைகள் அப்படியே நம்ம எலக்ட்ரிஷியன் சிமெண்ட் மற்ற காரியங்கள் என்னென்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறேன். உன் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே அதை நான் அறிந்திருக்கிறேன் சொல்வேன். கர்த்தர் அந்த சபைகளை மீண்டும் கட்டுப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சோதிருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சோதிருக்கின்றேன். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறேன். நடந்தாரோ அடுத்தாரோ அப்பா நீர் அறிந்திருக்கிறேன். நான் நடந்தாரோ அடுத்தாரோ அப்பா நீர் அறிந்திருக்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அல்லேலூயா. இந்த மாதிரி 68 வயசு வாலிபர்கள் வேணும். 70 வயசு ஆக போகுதுங்க. 73 ஒரு வாலிபர் இருக்கார் நம்மகிட்ட. அவர் ஒரு பாட்டு பாடினா நல்லான்னு நினைக்கிறேன்.
அடுத்த சபை அவர் கட்ட போறாரு. இடம் வாங்கிட்டாரு. ஆமா, 2000 சதுரடி சபை அவர் கட்ட போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ். இது நம்ம 73 வயசு வாலிபர். பாருங்க, கடைசி காலங்களில் அப்படி தேவ மனிதர்களை எழுப்புவார். சொன்னாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மாரடை போணுச்சு, செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜெபம் பண்ணி சொல்லாயிட்டேன். சாட்சி டிவியில் சாட்சி ஜெபம் பண்ண சொல்லாயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம செத்துடுவோம், அதோட ஆண்டவருக்கு ஊழியம் செய்துடுவோம் அப்படின்னு ஊழியத்தில் ஃபுல்லாக இறங்கிட்டோம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா 68 கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் வாலிபர் மாதிரி. அடுத்த ரவுண்டு என்ன 11ஆம் தேதி கிளம்புறோம். திருச்சியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங், தூத்துக்குடி பாஸ்டர்ஸ் மீட்டிங், திருச்செந்தூர் ஐக்கிய கூட்டம், இப்படி சில ஊழியர்களுக்கு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா 73 வருஷம் வாலிபர் இப்போ நம்ம இப்படி பாட்டு பாடுவார். அல்லேலூயா. அவர் ஒரு கூட்டம் வச்சாரு பாருங்க, ரொம்ப அருமையாக வச்சார். ஐயோ, பெரிய மேடை, அப்படி பெரிய மேடையில் நான் ஏறி பிரச்சனை பண்ணதே இல்லை. அவ்வளோ பெரிய மேடை அழகாக பண்ணார். ஆமாம், அவர் ஏற்பாடு பண்ணார். அதுக்கு எல்லாம் வந்த 150 பேருக்கு சாப்பாடு நம்ம ஜாக்சன் ஐயா தான் கொடுத்தாரு. போன வாரம் தான் அவர் 139 பேருக்கு அவருக்கு நான் பார்த்து என் பேரெலாம் சொல்லக்கூடாது அப்படின்றாரு. என் பேரெலாம் சொல்லக்கூடாது, சாப்பாடு கொடுத்தது நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டதாக ஏத்தப்பா என்ன பாட சொன்னேன். நான் கேட்டேன், நீங்கள் ஏத்தப்பா நான் பாட முடியுமான்னு கேட்டேன். ஏத்தப்பா பேசும் தெய்வம், எனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. கர்த்தருக்கு சொல்றேன். உனக்குள்ளே இருக்கின்ற லாசரு மரிச்சிட்டு 3ஆவது உயிர்த்திட்டார். பைபிளில் படிச்சிருக்கீங்க இல்லையா? எனக்கு ஒரு காரியம் நடந்தது. கடந்த வருஷம் 2000 கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்.
ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐசியூக்கு போயிடுச்சு. என் மனைவியை கூப்பிட்டு சிஸ்டர் கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட சொன்னாங்க. கையெழுத்து போட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க நம்ம வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரருக்கு மறைச்சிட்டாரு, அவர் இறந்துட்டாரு, உங்கள் சொந்தக்காரெல்லாம் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்போது லேடிஸ் இல்லையா, அவங்க ஓட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என் வீட்டுக்காரருக்கு மறைச்சாரு அழுதுட்டாங்க. பேசுறதுக்குள்ள இந்த பாடி நேரம் மார்ச்சரி போயிடுச்சு. அல்லேலூயா, சோதரம் ஏசப்பா நீங்கள் செஞ்ச சாட்சியா. மார்ச்சரி போயிட்டாங்க. மார்ச்சரி போனா சாவு கிடங்கு செத்து போன அந்த பல பாடியோட இந்த பாடியை உள்ள வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் போட்டாங்க. உள்ள பொழுது வெட்டி அந்த கண்ணாடி பாடியில் லேசாக கையை அசைக்கிறேன். என் மனைவி பார்த்துட்டான். டாக்டர் என் வீட்டுக்காரர் படுத்துட்டாரியா, காசை ஆத்துக்கிறாரு, கையை ஆத்துறா சொந்தம். எல்லாரும் டாக்டருக்கு ஆடிட்டாங்க. இல்லையா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் செத்துட்டான்னு சொல்லி போட்டு பண்ணோம். மார்ச்சாரி போயிட்டார் ஐயா. ஏசப்பா பொழுது ஜீவனுக்கு கொடுத்த கர்த்தருக்கு இந்த பூமியின் மகிழ்ச்சி வந்தே இல்லை. கர்த்தர் நல்ல சொல்வார்கள், நம்பிக்கை இருக்க முடியுதுன்னு பாக்கியவான். இந்த பூமியில் வாழ்ந்து கொஞ்ச காலம் வாழ்க்கலாம். இந்த கிறிஸ்துக்காக எனக்கு ஜீவன் வாழக்கூடிய நல்ல வாய்ப்பு கொடுத்த தேவன் சோத்திரம். ஏசப்பா 73 வயசு எனக்கு கூட்டுக்காக கோடி நன்றி சொன்னேன். சாட்சிகளாய் வாழணும். மரித்த லாசரு உயிர் தெழுந்தது பைபிளே. மரித்து விடிஞ்சி உயிரை கொடுத்த ஏசப்பா கோடி நன்றி சொல்லணும். இந்த 8 மத்தியில சாதனை எனக்கு ஐயா துணியாயிரம் எந்த நேரமும் பிச்சப்பை அப்பப்போ தட்டி தூக்கி எழுப்பாரு. வெட்டையா எங்க இருக்கிறீங்க, வெட்டையா எங்க இருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காலம் செஞ்சு உங்க மத்தியில பேச சாதனை கால கர்த்தர் போட சோத்திரம். இந்த சிறிய சாட்சி உங்களை பேச நன்றி சொல்றேன். இயேசுவாக இவரு பாருங்க, இவர் 73 வயசு, முடியாது, நடக்க முடியாது, சில நேரம் மறந்தே போகுது சில விஷயங்கள். ஆனாலும் தேவன் அவருக்கு கொடுத்த ஆவிக்குரிய திட்டங்கள், ஆவிக்குரிய எண்ணங்கள், ஆவிக்குரிய செயல்பாடுகள் ஆச்சரியமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த கூட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன், எப்படியா நடத்துவீங்க அப்படின்னு கேட்டேன். கர்த்தர் ஏற்பாடு செய்திருக்காருயா, ஊழியக்காரங்க 12 பேர் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, டாக்ஸியில் இருக்காங்க, காலையில் இருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் அற்புதம் செய்வாரியா. அப்படியே ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் நித்தியன் டிவியில் இவர் அருமையான வீட்டில் எல்லாம் துணையாக நிற்கிறாங்க, ஜாக்சன் எல்லாம் நிற்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமான ஒன்று. இவங்க இப்படி செய்கிறாங்க, நீங்கள் இளம் வாலிபர்கள், ஊழியர்கள் இவங்களை மாதிரி ஊழியர் செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். நானும் ஊழியர் செய்வேன், நானும் சபை கட்டுவேன், நானும் கிரியை செய்வேன் செய்வேன். ஒரு டீம் வச்சுருக்காங்க 15 பேர். ஞாயிற்றுக்கிழமை தோறும், சனிக்கிழமை தோறும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு வந்து ஊழியர் செய்வோம். ஆமாம், 2 ஆட்டோ வச்சுருக்காங்க. ஆட்டோவில் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அப்படியே வந்து செஞ்சர்லாம் வச்சு சுவிசேஷம் ஊழியம் செய்கிறாங்க. வீடு வீடாக தனித்தனி ஆட்களை சந்திச்சு அதான் சுவிசேஷம். ஆண்டவர் அப்படி மகிமையாக செய்கிறார். ரொம்ப சந்தோஷம் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது முக்கியமான ஒரு ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவாங்க. ஒருத்தரை என்ன செய்யணும், வாழ்த்தணும், ஆலோசனை சொல்லணும். நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம் ஆலோசனை இல்லாதது தான். இப்பொழுது நம்முடைய மத்தியில் நம்முடைய செனட் ஆஃப் பிஷப் கவுன்சிலுடைய ஜெனரல் செக்ரட்டரி இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் மங்கள்ராஜ் டேவிட் செல்லம் ஐயா அவர்கள் சில ஆலோசனைகளை சொல்ல நான் கேட்டுக்கிட்டேன். ஐயா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் சொல்லணும். ஐயா வர்றதுக்கு முன்னே ஒரு சொல்லணும்னு சொன்னேன். யோசித்தாங்க, சரி செஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்துட்டு சும்மா போகிறேன் வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் தேவன் என்னென்ன காரியத்தை சொல்கிறதால அதை நம்ம செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கொஞ்ச நேரம் நம்ம எழுந்து போகாமல், மொபைல் பார்க்காம, பக்கத்தில் பேசாமல், வசனத்தை நம்ம தியானம், இரவு பகல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. இப்பொழுது ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டிக்கலாம். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, அப்பா இந்த ஜெப கூடாரத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிக்கவும் சோஸ்தரிக்கும் தேவரே நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ சிரமத்திற்கு மத்தியிலாக, எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலாக, கடின உழைப்புகளுக்கு மத்தியிலாக தகப்பனே இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சபையை கட்டும்படியாக சிஸ்டருக்கும் கணவருக்கும் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த இடத்துல அநேகர் கூடி வரவும் உடைய நாமத்தை தொழுதுகளும் கிருபை செய்ய போகிறீர், அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனை வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாறு, என்ன காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறீரோ அந்த காரியத்தை நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம், அதற்கு நேராக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 9 முதலாவது வசனம். சங்கீதம் 9 முதலாவது வசனம். கர்த்தாவே முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளிலும் கூட கர்த்தரை நாம் துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். சகோதரியுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படியான ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்து இந்த இடத்துல ஒரு சபையை நிறுவும்படியாக கிருபை செய்திருக்கிறார் இல்லையா? இதோடு முடிந்து போகிற காரியம் அல்ல, இது ஒரு தொடர்ச்சியாக நடைபெறுக போகிற ஒரு காரியம் இல்லையா? கர்த்தர் விரிவாக்க போகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக சொல்லும் போது இந்த அதிசயங்களை நாம் விவரித்து சொல்ல வேண்டும். கர்த்தர் நிச்சயமாகவே, ஒருவேளை நான் வரதுக்கு முன்னாடி சாட்சி சொன்னாங்களா என்ன தெரியல, நிச்சயமாகவே இது அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்ல வேண்டும். கர்த்தர் எப்படியாக நடத்தினார், என்னென்ன காரியங்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில சாட்சி கொடுக்கணும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில கூட அது ஒரு முக்கியமான காரியங்களாக நம்ம கடந்து வந்த பாதைகளை நம்ம திருப்பி பார்க்கும்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான சாட்சி இருக்கும். ஒவ்வொரு நாளையும் நம்ம காணுவதும் அவருடைய சுத்த கிருபை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அவர் அதிசய விதமாக நம்ம நடத்தி வருகிறார், போஷிக்கிறார், பராமரிக்கிறார் இல்லையா? நம்ம அநேக பெரிய பெரிய காரியங்களை நம்ம வாஞ்சித்து ஒருவேளை நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். அதற்கென்று குறித்து வைக்கப்பட்ட நாளிலே அது நிறைவேற, அது கர்த்தருடைய சித்தம் அப்படியாக இருக்கும்போது அது நிறைவேறும். ஆனால் அன்றென்ற தினத்துல கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற விதத்தை நம்ம அசட்டை பண்ணி விடாதபடி, அதை உதாசீனப்படுத்த விடாதபடி நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கிறவர்களாக, சோஸ்தரிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவர் செய்த அதிசயங்கள் அதை நம்ம எப்படிமோ விவரித்து சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடுத்தபடியாக 10வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நிலைத்திருக்கணும்னு எழுதி பார்க்கிறேன்னா என்னுடைய காரியங்கள் வாய்க்கவே இல்லையே, ஒருவேளை கைகூடி வரவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் அப்படியாக ஒரு அந்த விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுதலை, ஒரு துதியை செலுத்துகிற அதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லிப்பார். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தினாலே, விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ நாம என்ன பண்ணோம்? அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேல, உலகத்தில் இருக்கிற செல்வாக்கு மேல, படிப்பு மேல, அந்தஸ்து மேல நம்ம நம்பிக்கைகளை வைக்கிறத விட்டு நாம் என்ன செய்யுமா? நமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து ஒருவரே தான். அநேக நேரங்களில் சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? நம்மளை தடம்பு, அதாவது இந்த டீரெயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரெயினில் போகும்போது வழி விலகி போதில்லை ட்ரெயினில், அப்படி நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் வாழ்க்கையில் நம்மளை வழி விலக செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கையை வைத்து விட்டு உலக பிரகாரமாக நம்பிக்கையை வைக்கும் போது கர்த்தரிடத்தில் இருக்கிற அந்த சத்தியம், அந்த ஒரு நம்பிக்கை தடம்புறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? 18வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை,
சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒருவரையில நம்ம நினைக்கலாம், எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யார் துணை செய்வா, எனக்கு யார் இந்த காரியத்துல உதவி செய்வா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு எதையா இருக்கிறா, எளிவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. ஒருவேளை மற்றவங்க நம்ம கூட இருக்கிறவங்க இனஜன பந்துக்கள் உற்றார் உறவுகள் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் உன்னால எப்படி செய்ய முடியும், இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்பதில்லை. நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல வைத்திருக்கும் போது, அவரே நம்ம சார்ந்து இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. இந்த நாளிலும் கூட இப்படியாக இந்த இடத்துல நம்ம கூடி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சகோதரி அவருடைய வாழ்க்கையில அவர்கள் நிறைய போராட்டங்கள் மத்தியில இந்த சபையை கட்டி முடித்திருக்கிறார்கள். நாங்கள் 2 வருடத்துக்கு முன்பாக இங்க வந்திருந்தோம். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, ஒரே முள்புதராக இருந்தது. அப்படியாக இருந்த இடத்துல நாங்கள் ஜெபித்து கடந்து போனோம். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல நாளில் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார். நிச்சயமாகவே ஐயா சொன்ன போல 100 பேர் இந்த இடத்துல வந்து ஜெயிப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன் அதை விட அதிகமாக பெருகி வலதுபுறமும் இடதுபுறமும் இவர்கள் பெருகுவார்கள் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்படியாக நாம இந்த சபைக்காக, சகோதரிக்காக, அவர் கணவருக்காக, அவருடைய ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக, வாழ்த்துகிறவர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. நம்முடைய குடும்ப ஜபங்களில், தனிப்பட்ட ஜபங்களில், நம்முடைய சபையில நீங்கள் இவர்களை நினைவு கூறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் இந்த நாளிலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இவருடைய ஊழியத்துக்கு உறுதுணையாக இருந்து இவர்கள் இந்த இடத்துல அநேக ஆத்மாக்கள் வரணும். இங்கே வருகிறவரும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் இல்லையா. அநேக வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லை, இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருந்தார். ஒரு அற்புதத்தை நம்ம சொல்லணும்னா கொஞ்சம் வித்தியாசமான அற்புதம் இல்லை. கானானிய ஸ்திரீக்கு அவங்க பெண்ணுக்கு வந்து பிசாசினாலே ஒரு வியாதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது முதல்ல இயேசு கிறிஸ்து அவரை உதாசீனப்படுத்தின மாதிரியாக காணப்படும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை மாதிரி காணப்படும். ஆனால் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அது அவரோடு இருந்த சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்கிறதாக காணப்பட்டது. ஏன்னா அப்படின்னு சொன்னா இந்த சுவிசேஷம், இந்த ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, யூத ஜனங்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதியாருக்கும் இந்த சுவிசேஷம் உண்டு என்பதை அவர் படிப்பித்து தருவதற்காக அந்த இடத்துல அப்படியாக அவர் நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஸ்திரீயினுடைய காரியங்களை 3 காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட வாசிக்கிறேன். அந்த இடத்துல அவங்க சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம். எந்த அதிகாரம் சொல்லுங்க? மத்தேயு 15. 25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இது ஒரு வசனத்தை அநேகர் விதவிதமாக தர்க்கம் பண்ணுவார்கள். நாம் அதுக்குள்ளாக கடந்து சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த காலகட்டத்திலே யூதர்களுக்கு அவர்கள் புறஜாதியாக இருந்ததுனாலே அப்படியாக கூறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்பாக என்ன வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்றால், அவரோடு இருந்த வேத பாரகர்கள் மற்றுமாக அந்த சீஷர்களுக்கு புறஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் உணர்த்தும் விதமாக இந்த இடத்துல அவர் கூறினார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்திரீயானவள் கானானிய ஸ்திரீயா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தாள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல அவருடைய விசுவாசம் எங்கே போனா எப்படியாக ஒரு அற்புதம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை நம்ம மையமாக வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக அந்த ஸ்திரீ அங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா 27ஆவது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேஜில் இருந்த ஒரு துணிக்கே தின்னுமே என்று சொல்லிப்பாங்க. தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்தை செய்கிற நமக்கு ஒரு தாழ்மையின் குணம் தேவைப்படுகிறது. இல்லை யாராவது ஒருத்தர் ஏதாவது எழுத்து பேசிட்டா, நம்ம தரைக்குறவா பேசிட்டா நமக்கு எரிச்சல், கோபம் உடனே வருது இல்லையா. அப்படியாக காணப்படக்கூடாது. நமக்கு இந்த தாழ்மையின் குணம் தேவைப்படுகிறது. தாழ்மையோடு அந்த இடத்துல அந்த பெண் நடந்து கொண்டார் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா. அடுத்தபடியாக இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக சொல்லுகிற ஒரு காரியம் வந்து விசுவாசங்கிறது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள் என்று சொல்றாங்க. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக காணப்பட வேண்டும். நம்ம சொல்லலாம் 1000 காரியங்கள் சொல்லலாம், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நாம் நிலைத்திருக்கிறோமா?
ஒருவேளை நம்ம தாழ்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலையில, மற்றவர்கள் புறக்கணிக்கிற சூழ்நிலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகாதபடி நாம் நிலைத்திருக்கிறோம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்படியான ஒரு ஜீவியம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அநேகத்துல சுகம் கொடுக்கும் போது என்ன பண்றாரு, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வையை கொடுக்கிறாரு. அப்படியாக ஒரு காரியங்களை செய்யறாரு. இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள் என்றார் இல்லையா? இப்படியான ஒரு அற்புதமானது இல்லையா? அப்ப நம்ம ஒரு தாழ்மையில ஒரு கஷ்டத்தோடு இருக்கும்போது அவரை விடாதபடி நம்ம பற்றி கொள்ளும் போது நம்முடைய மனதின் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் இல்லையா? அவர் சொன்ன அந்த சனமே, அந்த வார்த்தை கடந்து சென்ற உடனே அவர் இந்த பெண்ணுடைய மகள் என்ன பண்ணாலும் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு அற்புதத்தை என்ற நாளிலே தேடி வந்திருக்கிறோமோ, எந்த ஒரு காரியத்தை நம்ம வாஞ்சிக்கிறோமோ, கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதுக்கு அநேக தடைகள் வரும். நம்மை ஏளனமாக பேசுவார்கள், குறை சொல்லுவார்கள், குற்றம் சாட்டுகிறவர்கள் இருப்பார்கள், தடை செய்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாம் முன்வைத்த காலை பின்வைக்காதபடி அவரை நோக்கி பார்க்கிறபடியாக என்னென்ன இடர்பாடுகள் வந்தாலும் அது மத்தியில் நம்ம செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லையா? நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான விசுவாசம், அப்படிப்பட்டதான நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்குள்ள காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில கூட இந்த இடத்துல வந்திருக்கிற நாம ஒவ்வொருவரும் நம்முடைய ஊழியங்களில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதாவது ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, நமக்கென்று வர வேண்டிய காரியங்கள் வரக்கூடாதபடி தடையாக இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு விலகாதபடி அவரை நம்ம மையமாக வைத்து அவரிடத்துல நம்ம தொடர்ந்து போகும்போது, ஒருவேளை தடைப்பட்ட மாதிரி இருக்கலாம், இது உனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற காரியங்கள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய விசுவாசம், அவர் மேல இருக்கிற பார்வை, நம்ம அவரை விட்டு விலகவே கூடாது. அப்படியாக இருக்கும்போது நம்முடைய மனதின் விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளில கூட தேவரீர் நீர் எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் இன்று நாளில் இப்படியாக கூடி வரும்படியாக நீர் கொடுத்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் என்று சொன்ன வண்ணமாக இந்த நாளிலே நாங்கள் துதிக்கும்படியாக, உண்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடை இருந்தாலும், எந்த ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் தகப்பனே, நீர் எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய தாழ்மையின் குணத்தை பார்த்து தேவரீர் எங்களுடைய மனதின் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாங்கள் இன்று நாளில் அறிந்து கொள்ள தேவரீர் நீர் உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி தகப்பனே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொருடைய மனதின் விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் இன்று நாளில் நிறைவேற்றி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தடையாக இருக்கிற சத்துருவானுடைய கிரியைகளை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். நிறைய உதவி செய்ய வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.